4 பேருடைய போராட்டம் என்றும் கையெட்டியினுடைய விகாரை அகற்றப்படக்கூடாது, மாற்று காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டால் போதும் என்றும் கூறிய விகாராதிபதிக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் தெளிவான செய்தியோடு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இது தமிழ் மக்களுடைய காணி, தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருப்பது விகாரை அல்ல, அது ஒரு சட்டவிரோத கட்டடம். அந்த கட்டடம் அகற்றப்பட வேண்டும். தென்னிலங்கையிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, சைவ கோயில்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழர் தாயகத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பௌத்த விகாரையும் அகற்றப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் தெளிவான செய்தியொன்றை சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை ஆளும் கட்சி கருத்தில் எடுக்க வேண்டும், அல்லது இந்த மக்களுடைய திரட்சி எதிர்காலத்தில் பாரிய திரட்சியாக மாறும். அதற்கு பதில் சொல்வதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக வேண்டும். நாங்கள் பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் சட்ட ரீதியாக கட்டப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு பௌத்த விகாரையும் அகற்ற கூறவில்லை. எமது காணிகளை ஆக்கிரமித்து சட்டத்தை மீறி, இந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறி அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத கட்டடத்தையே அகற்ற கூறுகிறோம். ஆகவே எமது உணர்வுகளை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சிங்கள மக்களும் சிங்கள புத்திஜீவிகளும் சிங்கள சிவில் பொது அமைப்புகளும் எமது கோரிக்கையை ஏற்று எம்மோடு சேர்ந்து இந்த சட்டவிரோத விகாரை அகற்றுவதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். மதுரைக்கு ஏன் போனான்? புத்தகமலை கும்பிடத்தான் போனான். அவன் சொல்லிடும் 1000 பேருக்கு இடத்தை சொல்லிடும், கடவுளை சொல்லிடும், அதன் தேவையில்லை. அங்க தேடி போனான். ஆனா இங்க அப்படி ஒன்றும் இல்லையே. இங்க வந்து புத்தகமா வந்து வைகன்னு சொல்ல சாட்டி சொல்ல முடியுமா? அல்ல சிங்கள மன்னர் ஆட்சி செய்யணும் சொல்ல முடியுமா? நான் இப்ப நல்லூர்ல திருமணம் செய்து இருக்கான் ஒரு புத்த துறவி, ஒரு 4 வருடத்துக்கு முன்ன வந்தவன். இந்த சங்கிலிய மன்னன் ஆண்ட கோட்டை நாங்களாக வந்து மியூசியமா வச்சு கும்பிடுறான். அந்த கோட்டை தன்னுடைய சொல்லி ஒரு புத்த துறவி வந்து ஒரு உறுதியை கொண்டு காட்டுல எங்க நாங்க இருக்கிறோம், எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாங்க வாழணும். நான் இந்த இடத்துல வாழப்படுறது என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. இன ரீதியான மோதலுக்கு நாங்க விரையில, மத ரீதியான மோதலுக்கு நாங்க விரையில, ஒற்றுமையாக வாழும். இப்படி தொழிற்தான் கடைசி ஆயுத போராட்டம் தொடங்கினது. கடைசி அடிபட்டது சிங்களம் தமிழும் அல்ல, உலக வெள்ளசிகள் சொல்ல வைத்தது, தமிழுடைய வீரம் உலகம் அறிந்தது. நீங்க அறிவிகள் முறைந்தவர்கள் சமுதாயத்தை படுபாரத்தை தள்ளாதீர்கள். நாங்கள் யாரை நம்பி, எந்த நாட்டை நம்பி, எந்த ஒரு தலைமைத்துவத்தை நம்பி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடவில்லை. சாதாரண இடியும் தோற்கோடு தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு பிரிவாட போற ஆதார போற சொல்லி உலகமே அதிக அளவுக்கு ஆராய்ச்சிய படையெடுக்கிற தமிழர் படை. நீங்க மீண்டும் சமுதாயத்தை லூசுத்தனமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் வாழ பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள். பிரிட்டிஷ் மாநாடுக்கு மேல் சொல்லி கொடுத்த தமிழன் உலகம் அறியும். வண்டக்கு துறையிலிருந்து கப்பல் அனுப்பி அமெரிக்கா லண்டனுக்கு அனுப்பியவன் தமிழன். கடலுக்கு அலவசியம் அனுப்பவன் தமிழன். நான் தமிழனை பெருமைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை, மற்ற நேரத்தில் குறைத்து குறைக்க விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் செய்வது தவறு. இந்த சென்டர்ஸை நாங்கள் அழிந்து போகலாம். இந்திய சமுதாயத்தை போராட்டத்துக்கு வைக்காதீங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்றேன், ஒட்டுமொத்தமா இதுக்கு தீர்வு சொல்லுங்க. அதைத்தான் சொல்லக்கூடியது. வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கையிட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரையை அகற்றச் சொல்லிய மக்களுக்குரிய காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை நீதியான கோரிக்கையை முன்வைத்தும் இங்கே காணி உரிமையாளர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இங்கே சிவில் தரப்புகள், அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு இப்பொழுது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். அந்த விதத்திலே மக்களுடைய காணிகள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுது யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக கச்சிதமாக திட்டமிடப்பட்டு அந்த நேரம் படைகளுடைய பிரதானியாக இருந்த சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து இராணுவத்தாலே மறைமுகமாக ஒளித்து கட்டப்பட்ட விகாரை தான் தையிட்டி திஸ்ஸ விகார. அந்த விகாரைக்கென்று உரிய ஒரு காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் பொதுமக்களுடைய தனியார் காணிகளை ஆக்கிரமித்து, அதுவும் அவர்கள் உறுதிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள், அதை ஆக்கிரமித்து இப்படி இரகசியமாக யாருக்கும் தெரியாமல் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே யாரும் செல்ல முடியாது.
இன்று பலர் கேள்வி கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் அப்பொழுது போராட்டம் நடத்தவில்லை, கட்டும் வரை ஏன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று.